மெதுவாக கண்களை மூடிக்கொள்ளுங்க. இன்ஷா அல்லாஹ் கண்களை மூடுங்க. ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம், ஒரு மிகப்பெரிய ஒரு அருளை அல்லாஹ் உங்களுக்கு செய்றான். என்ன அருள் தெரியுமா? உலகத்துல யாருக்குமே கிடைக்காத ஒரு அற்புதமான அருள். அந்த அருள் அவன் உங்களை நேசிக்கிறான் என்கிறதனுடைய அருள். காபாவுக்கு போற சந்தர்ப்பம் கிடைக்குது. அதுவும் ஒரு 27ஆம் நாள் லைலத்துல் கத்ருடைய இரவு. ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னால நீங்க போய் இருக்கிறீங்க. நீங்க மட்டுமே தான் இருக்கிறீங்க. நீங்க மட்டும்தான், வேற யாரும் அங்க இல்லை. இஹ்ராம் புடையோட அத்தஹியாத்துடைய இருப்புல ஹஜருல் அஸ்வதுக்கு முன்னால மண்டியிட்டு இருக்கிறீங்க. உங்களை ரப்புல் ஆலமீன் அவனுடைய ரஹ்மத்தை தாரதுக்கும் அவன் பாவ மன்னிப்பை தாரதுக்கும் அவன் தயாராயிட்டான். அவன் உங்களை அழைச்சிட்டான், உங்களை கூப்பிட்டுட்டான். அதே எண்ணத்தோட அதே ஃபீலிங்கோட இன்ஷா அல்லாஹ் நம்ம தௌபா உள்ளுக்கு இப்ப போறோம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. اللهم لك الحمد ولك الشكر يا معبود يا معشوق يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام يا ذا الجلال والإكرام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. لا إله إلا الله محمد رسول الله. أستغفر الله العظيم أستغفر الله العظيم أستغفر الله العظيم. மகத்துவமுள்ள அல்லாஹு தஆலா இடத்தில் நான் பிழை பொறுக்க தேடுகிறேன். அஸ்தக்ஃபிருக மின் ذنوبي كلها أستغفرك من ذنوبي كلها. எனது பாவங்கள் யாவற்றுக்கும் உன்னிடமே ரப்பே பிழை பொறுக்க தேடுகிறேன். அவ்வலிஹா வ ஆகிரிஹா
முன் செய்த பாவம் பின் செய்த பாவம் எல்லா பாவங்களையும் விட்டு உன்னிடம் பிழை பொறுக்க தேடுகிறேன். வாஹிரிஹா வபாத்தினிஹா, வெளியில் செய்த பாவம் உள்ரங்கத்தில் செய்த பாவம் யாவற்றை விட்டும் சிர்ரிஹா வஜஹ்ரிஹா, ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் செய்த பாவங்களை விட்டும் லைலிஹா வனஹாரிஹா, இரவில் செய்த பகலில் செய்த அனைத்து பாவங்களை விட்டும் சகீரிஹா வகபீரிஹா, சிறிய பெரிய அனைத்து பாவங்களை விட்டும் அதீனிஹா வஜதீதிஹா, பழைய புதிய அனைத்து பாவங்களை விட்டும் உன்னளவிலே பாவ மன்னிப்பு தேடுகின்றேன். கௌலன் வஃபிஅலன், சொல்லாலும் செயலாலும் என்னில் நிகழ்ந்த அத்தனை பாவங்களை விட்டும் உன்னிடத்திலே என்னை பரிசுத்தமாக்க நாடி உன் அருகாமையிலே உன் பக்கத்திலே ஓடி வந்திருக்கிறேன். ரப்பே, என்னை கபூல் செய்வாயாக, என்னை கபூல் செய்வாயாக, என்னை கபூல் செய்வாயாக, என்னை பொருந்திக் கொள்வாயாக, என்னை ஏற்றுக்கொள்வாயாக, என்னை பொருந்திக் கொள்வாயாக. யா ரப்பே, நீயே எமக்கு துணையானவன், உன்னை அன்றி வேறு யாரிடத்தில் எங்கள் பாவங்களை நாங்கள் முறையீடு செய்வோம். ரஹ்மானே, நீயே மன்னிப்பவன், நீயே இரக்க குணம் உள்ளவன், நீ தாயை விடவும் 70 மடங்கு பாசமுள்ளவன். பக்கம் நீ மிகப்பெரிய கிருபையாளன் யா அல்லாஹ். அரசர்களின் பேரரசன் யா அல்லாஹ், அரசர்களின் பேரரசன் யா அல்லாஹ். உன்னை அன்றி வணக்கத்துக்குரிய வேறு நாயன் கிடையாது ரஹ்மானே. உனக்கே எல்லா புகழ்களும் சொந்தமானது ரப்பே. உன் புகழுக்கு தகுதி வாய்ந்தவர்கள் இவ்வுலகில் யாரும் கிடையாது யா அல்லாஹ். நீ அரசர்களின் பேரரசன் ரப்பே. நீ கண்ணியமானவன் ரஹ்மானே, நீ மகத்துவம் உள்ளவன் ரஹ்மானே, நீ சங்கை பொருந்தியவன் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கே நாங்கள் அநீதம் இழைத்துக் கொண்ட பாவிகள் யா அல்லாஹ், எங்களுக்கே நாங்கள் அநீதம் இழைத்துக் கொண்ட பாவிகள் ரஹ்மானே. உன் பக்கம் பாவிகளாக வந்திருக்கிறோம் ரப்பே, உன் பக்கம் தவறிழைத்து வந்திருக்கின்றோம் ரஹ்மானே, உன் பக்கம் கஷ்டங்களையும் நோவினைகளையும் இழைத்து வந்திருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், உன்னுடைய மாளிகையிலே வந்திருக்கிறோம் ரஹ்மானே, உன்னை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ரஹ்மானே, உன்னுடைய அருளை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்க பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. நாங்க செய்த தவறுகள் குற்றம் குறைகள் அத்தனையும் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ்,
நம்ம உலகத்துல செய்த தவறுகளினால எங்களை நீ கேவலப்படுத்தவில்லை ரப்பே, எங்களை இழிவுபடுத்தவில்லை ரஹ்மானே. கண்ணியமான வாழ்க்கையோடு நீ எங்களை வாழ செய்திருக்கிறாய் ரப்பே. யாரிடத்திலும் எங்களை கேவலப்படுத்தாமல் வாழ செய்திருக்கிறாய் ரஹ்மானே. உன்னை எப்படி புகழ்றது என்று தெரியாது யா அல்லாஹ், உன்னை எப்படி நினைக்கிறது என்று தெரியாது யா அல்லாஹ். ரப்பே, எங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிடு யா அல்லாஹ். யா அல்லாஹ், ஓடி வந்திருக்கிறோம் ரஹ்மானே, உன்னிடத்திலே ஓடி வந்திருக்கிறோம் ரஹ்மானே. உன்னுடைய அருளை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ரஹ்மானே. எங்கள் கரங்களை வெறுங்கரங்களாக மாற்றி விடாதே யா அல்லாஹ். எங்கள் கரங்களை வெறுங்கரங்களாக மாற்றி விடாதே யா அல்லாஹ். எங்கள் கரங்களை வெறுங்கரங்களாக மாற்றி விடாதே ரப்பே. தவறழைத்தவர்களாக உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் ரஹ்மானே. பாவம் செய்தவர்களாக உன்னிடத்திலே வந்திருக்கிறோம் ரஹ்மானே. கண்களால் பாவம் செய்து விட்டோம் ரஹ்மானே, கல்புகளால் பாவம் செய்து விட்டோம் ரஹ்மானே. எங்கள் உடல் உறுப்புகளினால் தவறுகளை இழைத்து விட்டோம் ரஹ்மானே. எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால், எங்களை நீ மன்னிக்கவில்லை என்றால் நாங்கள் மிக பெரும் நஷ்டவாளிகளானவர்கள் ரப்பே. யா அல்லாஹ், எங்க முகத்தை கொஞ்சம் பாரு ரஹ்மானே, எங்கள் முகத்தை கொஞ்சம் பாரு ரஹ்மானே. உன் முகத்தை நாளை மறுமையில எங்களை திருப்பிவிடாதே. உன் முகத்தை எங்களை விட்டு நாளை மறுமையிலே திருப்பி விடாதே யா அல்லாஹ். நாளை கியாமத்துடைய நாளையிலே உனக்கு முன்னாலே நிற்கும் பொழுது யா அல்லாஹ், நாங்கள் செய்த தவறுகளினால் எங்களை குற்றம் பிடித்து விடாதே ரஹ்மானே. நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்து விடுவாயாக, நாங்கள் செய்த குற்றங்களை மன்னித்து விடுவாயாக. நாங்கள் பலகீனமானவர்கள் ரப்பே, நாங்க பலகீனமானவர்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், நீ எல்லாவற்றையும் மன்னிக்க கூடிய கிருபை உள்ளவன் யா அல்லாஹ். தெரியாமல் செய்து விட்டோம் ரப்பே, தெரியாமல் செய்து விட்டோம் ரஹ்மானே. உன் பாதவடியிலே கெஞ்சி கெஞ்சி கேட்கிறோம் ரஹ்மானே. எங்கள் பாவங்களை மன்னித்து விடுவாயாக, எங்கள் தவறுகளை மன்னித்து விடுவாயாக, எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ், நாமல் செய்த தவறுகளினால் எங்களை சக்கராத்திலே பிடித்து விடாதே யா அல்லாஹ். கலிமாவை தராமல் ஆக்கி விடாதே ரஹ்மானே. நன்மையான காரியங்களை செய்ய விடாமல் தடுத்து விடாதே ரஹ்மானே. ரப்பே, எங்களுக்கு தெரியும் ரஹ்மானே, நாங்க வாழ்க்கையில செய்த தவறுகளினாலதான் எங்களுக்கு இந்த அநீதம் என்று தெரியும் யா அல்லாஹ். ஆனா எங்க நப்சானியத்தை மிகச்சிருச்சு ரப்பே, எங்களுடைய ஷைத்தானியத்தை எங்களை மிகச்சிருச்சு ரஹ்மானே. அந்த நப்சானியத்தையும் விட உன் ரஹ்மானியத்து கண்ணியமானது யா அல்லாஹ். அந்த நப்சானியத்தை விட உன்னுடைய அருள் கண்ணியமானது யா அல்லாஹ். உன் அருளை கொண்டு கேட்கிறோம் ரஹ்மானே, உன் கிருபையை கொண்டு கேட்கிறோம் ரஹ்மானே. எங்கள் தவறுகளை மன்னித்து விடுவாயாக, எங்கள் குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். இங்க ஏடுகள்ல எழுதி இருக்கக்கூடிய பாவம் என்ற அந்த கரையை கூட வச்சிடாதே ரப்பே, அந்த எழுத்த கூட வச்சிடாது, அந்த எழுத்த வச்சினால முறையில எங்களை பிடிச்சிடாது. எங்களால தாக்க முடியாது யா அல்லாஹ். நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு போவோம் யா அல்லாஹ். நீ ஒரு வார்த்தை எங்களை பார்க்காமல், உன் கண்ணியமான ரஹ்மத்தை கொண்டு நீ எங்களை பார்க்காம நீ எங்களை முகத்தை திருப்பினா எங்களால தாங்க முடியாது ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்கள் ஏடுகள்ல எழுதி இருக்கக்கூடிய பாவம் என்ற கரையை எழுத்தையும் கூட அழித்து விடுவாயாக யா அல்லாஹ். நாங்க செய்த எல்லா குற்றம் குறைகளை மன்னித்து விடுவாயாக யா அல்லாஹ். உலகத்திலே செய்த தவறுகளினால் எங்களுக்கு நிகழ்ந்திருக்கக்கூடிய ஆபாத்துகளை தீங்குகளை எங்களிடம் இருந்து எடுத்து விடுவாயாக யா ரப்பல் ஆலமீனே. நீ மிகப்பெரிய கிருபையானவன் யா அல்லாஹ். உன்னுடைய ரஹ்மத்தை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ரஹ்மானே. உன்னுடைய பாவ மன்னிப்பை எதிர்பார்த்து உன்னுடைய மாளிகையிலே தவமாக இருக்கிறோம் ரஹ்மானே. ஒன்று கூடியது உனக்காக யா அல்லாஹ். உன் மன்னிப்பை எதிர்பார்த்து யா அல்லாஹ், உன் கருணையை எதிர்பார்த்து யா அல்லாஹ், உன் ரஹ்மத்தை எதிர்பார்த்து யா அல்லாஹ். ஷீ என்று எங்களை விரட்டினாதே. உனக்கு அடியார்களாக நாங்க வாழ்றோம். நீதான் எங்களுடைய எஜமான், நாங்க தான் உன்னுடைய அடிமைன்னு வாழ்றோம் யா அல்லாஹ். நீ எங்களை சீ போ என்று விரட்டினாதே யா அல்லாஹ். அந்த நிலைமையில எங்களை ஆக்கினாதே, அந்த நிலைமையில எங்களை ஆக்கினாதே
எங்களால எதுவுமே செய்ய முடியாது, நாங்க தலை குடிந்து போறோமானே. நாங்க செய்தது பாவம் யா அல்லாஹ், நாங்க ஒத்துக்கொள்கிறோம் ரப்பே. உன்னுடைய சன்னிதானத்திலே நாங்க ஒத்துக்கொள்கிறோம் ரஹ்மானே. எங்களுடைய தவறுகளை, எங்களுடைய குற்றம் குறைகளை ஒத்துக்கொள்கிறோம் ரஹ்மானே. எங்கள் பாவங்கள், குற்றம் குறைகள், தவறுகளை எல்லாம் மன்னித்து மறைத்து அருள் புரிவாயாக யா அல்லாஹ். இனிமேலும் தவறின் பக்கம் செல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக, கேவலத்தின் பக்கம் செல்லாமல் எங்களை பாதுகாப்பாயாக, எங்களை நப்சானியத்து மிகைத்து விடாமல் எங்களை பாதுகாப்பாயாக. ரப்பே, உன்னுடைய ரிலா வேண்டும் யா அல்லாஹ், உன் கபூல் வேண்டும் யா அல்லாஹ். நீ பொருந்தி கொண்டவனே, நீ எங்களை கூப்பிடணும் யா அல்லாஹ். யா முத்துமா இன்னத்தான கல்வே, நீ எங்களை பார்த்து கூப்பிடணும் ரப்பே. நீ யா இபாதீன்னு எங்களை பார்த்து கூப்பிடணும் ரப்பே. யா அல்லாஹ், உன் கபூல் வேணும், உன்னுடைய உன் கபூல், உன் பொருத்தம் எங்களுக்கு வேணும் ரஹ்மானே. உன் கபூலி இல்லாம எங்களை ஆக்கிடாத. ரொம்ப கஷ்டப்பட்டு அமல் செஞ்சிருக்கிறோம் யா அல்லாஹ், ரொம்ப கஷ்டப்பட்டு நோவு முடிச்சிருக்கிறோம். எங்களுடைய உணர்வுகளை எல்லாம் அடக்கி உனக்காக நாங்க இவ்வளவு நாளும் கழித்திருக்கிறோம் ரஹ்மானே. எங்களுக்கு வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான், உனக்கிட்ட இருந்து அந்த கபூல் என்கிற அந்த அடையாள சின்னம் மட்டும். அதுக்காக நான் வந்திருக்கிறோம் ரப்பே, அதை எதிர்பார்த்து வந்திருக்கிறோம் ரஹ்மானே. எங்க பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ், இனிமேலும் எங்களை பாவத்துக்குள்ள அனுப்பிடாதே அல்லாஹ், எங்களால தாங்க முடியாது. ஒருவேளை நாங்க பாவம் செய்யற நேரத்துல நீ சக்கராத்துல எங்களை ஆக்கிட்டாயா, இஸ்ராயீல் இஸ்லாத்தை கொண்டு எங்களை நீ பாவம் செய்யும் பொழுது புடிச்சிட்டாயினா நாங்க எங்க போகிறது யா அல்லாஹ்? நாங்க யாருக்கிட்ட போய் அழுகிறது, என்ன சொல்ல முடியும்? பெரும் பெரும் நன்மக்கள் சாலிஹீன்கள் கேட்டாங்களே, ஹுஸ்னுல் காத்திமாவை தந்திரீடு துவா செஞ்சாங்களே, ஹுஸ்னுல் காத்திமாவை தந்திரீடு துவா செஞ்சாங்களே, நல்ல மௌத்த தந்திரீடு துவா செஞ்சாங்களே. யா அல்லாஹ், அவங்களை விட நாங்க ஒன்னும் பெரிய ஆட்கள் கிடையாது ரப்பே. எங்களை மன்னிச்சிடுயா அல்லாஹ், மன்னிச்சிடேன்னு சொல்லு யா அல்லாஹ். எங்களால முடியாது, எங்களால தாங்க முடியாது. அந்த வேதனைகளை, அந்த இழிவுகளை எங்களால தாங்க முடியாது. உன் அதாபுகளை, உன் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு துளியளவும் கிடையாது ரஹ்மானே. கலப்பற்ற உள்ளத்தோட உன் பக்கம் வந்திருக்கிறோம் ரப்பே. ஹாலிசான முஹ்லிசான உள்ளத்தோட உன் பக்கம் நெருங்குகிறோம் ரஹ்மானே. ஓ அடியானி எங்களை கூப்பிடு, அது வேணும் யா அல்லாஹ் எங்களுக்கு. உன்னடியான்னு நீ கூப்பிடுறது வேணும் யா அல்லாஹ். யா இபாதி, யா இபாதி என்று நீ கூப்பிட வேண்டும். எங்களை அந்த கூட்டத்திலே எங்களையும், எங்களுடைய தாய் தகப்பனையும், எங்கள் குடும்ப உறவுகளையும் சேர்த்துட்டு ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்க பாவங்களை மன்னிச்சு இனிமேல் பாவத்தின் பக்கம் செல்ல விடாமல் எங்களை பாதுகாத்திரு. எங்களுக்கு நீ அரணாக இருந்தது, எங்களுக்கு நீ காவலாக இருந்தது. உனக்காக வாழணும், உன் திருப்பொருத்தத்திற்காக வாழணும், உன் கபூலியத்திற்காக வாழணும் ரஹ்மானே. அந்த ஒன்றோடு எங்களுடைய ரூஹை பிரியணும், உன் இஷ்கோடு அந்த ரூஹை பிரியணும், உனக்காக அந்த ரூஹை பிரியணும் ரப்பே. உனக்கென்று அது வாழப்பட வேண்டும் யா அல்லாஹ், உனக்கென்று அது உருவாக்கப்பட வேண்டும் ரஹ்மானே. நீ என்று அந்த ரூஹை பிரிய வேண்டும் யா அல்லாஹ். அதுக்கு எங்களுக்கு நீ பரக்கத்தை செய், அதுக்கு நீ எங்களுக்கு ரஹ்மத்தை செய். சுஜூதுல எங்களை மௌத்தாக்கிடியா அல்லாஹ், சுஜூதுல எங்களை மௌத்தாக்கிடியா அல்லாஹ், உதுவோட எங்களை மௌத்தாக்கிடியா அல்லாஹ், ஸலவாத்தோட எங்களை மௌத்தாக்கிடியா அல்லாஹ், குர்ஆன ஓதுற நேரத்துல எங்களை மௌத்தாக்கிடியா அல்லாஹ். கெட்டவர்களோட இருக்கிற நேரத்துல எங்களை பிடிச்சிடாதே, எங்க மரணத்தை நீ அந்த நேரத்துல எழுதிடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், நல்ல மௌத்தாக எங்க மௌத்த ஆக்கி தந்திடு. ஸலவாத்தோட, திக்ரோட, உதுவோட, குர்ஆன் திலாவத்தோட இருக்கிற நேரத்துல எங்க ரூஹை நீ கைப்பற்றிரு ரஹ்மானே. புனிதமான மதீனா ஷரீஃபில கண்மணி நாயகத்தினுடைய ரவுலாவுக்கு முன்னால அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலைக்க யா ரசூலல்லாஹ் என்கிற இந்த ஸலாத்து ஸலாமோட நாம மௌத்தா போகணும்.
அந்த சலவாத்தோட எங்களை மௌத்தாக்கி ஜன்னத்துல் பக்கீல எங்களுக்கு அந்த பாக்கியத்தை தந்திடு ரப்பே. யா அல்லாஹ் எங்க தவறுகளை எங்கள் குற்றங்குறைகளை மன்னித்து விடு ரஹ்மானே. எங்களால் தாங்க முடியாது உன் வேதனையை, உன் அதாபை ஒரு கணமும் எங்களால் நினைக்க முடியாது. நீ தாரது ரொம்ப கடினம் ரப்பே. எப்படி தாங்கிறது, எப்படி தாங்கிறது? 70,000 மலக்குமார்களின் கடிவாளங்களோடு அந்த நரகம் இழுத்து கொண்டு வரப்படுவே ரப்பே. அந்த நரகத்திலே நரகவாதிகளை இழுத்து போடுவாயே. ஒருவேளை நாங்க மாட்டினா, ஒருவேளை எங்க உம்மாவோ அப்பா அதுல மாட்டினா, யா அல்லாஹ் எங்க குடும்ப உறவுகள் அதுல மாட்டினா, யா அல்லாஹ் எங்களால தாங்க முடியாது. உலகத்தில நீ ரஹ்மான் என்ற சிபத்தில இருக்கிற வரையிலும் எங்களால இந்த துவாக்களை கேட்க முடியும் ரப்பே. எங்களை மன்னிச்சிடுறப்பே, எங்களை மன்னிச்சிடுறப்பே, எங்களை மன்னிச்சிடுறப்பே. யா அல்லாஹ் எங்க எல்லாரையும் கபூல் செய்தருள் ரஹ்மானே. ரஹ்மானே, எங்களை பெற்று வளர்த்த எங்க உம்மா பாப்பாவுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து விடுவாயாக. எங்களை பெற்று வளர்த்த எங்கள் தாய் தகப்பனுடைய பாவங்களை மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்களுக்காக நிறைய கஷ்டப்பட்டாங்க அந்த ஸ்ரீதேவிங்க. எங்களை வளர்க்கிறதுக்காக, எங்களை நல் வழிக்கு கொண்டு வரதுக்காக அந்த மக்கள்களை மிகவும் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. எங்க உம்மா பாப்பாவை தண்டிச்சிடாதே, எங்க உம்மா பாப்பாவை கஷ்டப்படுத்தினாதே. அவங்க சக்கராத்தில களிமா இல்லாம அவங்களை மௌத்தாக்கினாதே ரஹ்மானே. எங்க தாய் தகப்பனையும் பொருந்திக்கொள் யா அல்லாஹ். எங்க உம்மா பாப்பாவை பொருந்திக்கொள் யா அல்லாஹ். எங்க உம்மா எங்களை 10 மாசம் கருவுல சுமந்திருந்த நேரத்தில அவங்க பட்ட வலி, அவங்க பட்ட வேதனை, எங்களை எடுக்கிறதுக்காக அவங்க செஞ்ச தியாகம் எல்லாத்துமே ஒரு துளியும் ஈடாகாது ரஹ்மானே. எங்க தாயையும் தகப்பனையும் நீ கபூல் செய்யா அல்லாஹ். அவங்களை சந்தோஷமாக வாழ செய்யா அல்லாஹ். அவங்களை கண்ணியமா வாழ செய் யா அல்லாஹ். அவங்களை நோயை கொண்டு கஷ்டத்தை கொண்டு சோதிக்கிறாரு யா அல்லாஹ். அந்த சோதனையை தாங்கக்கூடிய சக்தி எங்களுக்கு கிடையாது ரப்பே. எங்களுடைய தாய் தகப்பனுடைய பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னிப்பாயாக யா அல்லாஹ். எங்களை பெற்று வளர்த்த எங்கள் மாதா பிதாக்களில் இன்று யாரெல்லாம் மறைந்து கபராளிகளாக மண்ணறைகளில நாங்க செஞ்ச அனுப்புற இபாதாக்கால எடுத்துக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ ரஹ்மானே, அந்த ஸ்ரீதேவிகளுடைய கபறுகளை சுவனத்தின் பூஞ்சோலையாக மாற்றிக்கொடியா அல்லாஹ். அந்த கபராளிகளை கபூல் செய்யா அல்லாஹ். எங்கள் தாய் தகப்பனை பொருந்திக்கொள்ளியா அல்லாஹ். அந்த கபரை சொர்க்கத்தின் நறுமணமாக மாற்றிக்கொடு ரஹ்மானே. சுவனத்தின் தென்றல் காற்றுகள் வீசுகின்ற இடமாக மாற்றிக்கொடு ரஹ்மானே. உன் கபூலியத்து ரஹ்மத்து இறங்குகின்ற இடமாக மாற்றிக்கொடியா அல்லாஹ். சந்தோஷமாக உலகத்தில எங்களை வாழ வச்சுட்டு இன்னைக்கு அவங்க போய் கபருக்குள்ளையா அல்லாஹ். யா அல்லாஹ், உலகத்துல நாங்க அவங்களுக்கு நிறைய நன்றி கடன் பட்டிருக்கிறோம். நாங்க நிறைய நன்றி கடன் அவங்களுக்கு செய்திருக்கிறோம் ரஹ்மானே. எங்க உம்மா பாப்பா கபராளிகளாக இருக்கிறாங்க யா அல்லாஹ். அந்த கபராளிகளை கபூல் செய்து விடுவாயாக யா அல்லாஹ். எங்கள் குடும்ப உறவுகளை பொருந்திக் கொள்வாயாக. எங்கள் உற்றார் உறவினர்களை பொருந்திக் கொள்வாயாக. எங்கள் நண்பர்களை, மனைவி மக்களை பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். நாம் யார் யாருக்கெல்லாம் துஆ செய்வதற்கு கடமைப்பட்டுள்ளோமோ அத்தனை மக்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யார் யாரெல்லாம் உன்னிடம் துஆ செய்யும்படி கேட்டுக் கொண்டார்களோ ரஹ்மானே, அத்தனை மக்களையும் கபூல் செய்தருள்வாயாக. எல்லோருடைய பாவங்களையும் குற்றம் குறைகள் தவறுகளையும் மன்னிப்பாயாக யா ரப்பல் ஆலமீனே. இந்த இடத்திலே அதிகமான மக்கள்கள் ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். எத்தனையோ பேர்களுக்கு உடல் ரீதியில் பிரச்சனை இருக்குது யா அல்லாஹ். எத்தனை பேர்களுக்கு மன ரீதியில் பிரச்சனை இருக்குது யா அல்லாஹ். எத்தனையோ பேர்கள் அழுக வேண்டும் என்ற எண்ணத்திலே இங்க வந்திருக்கிறார்கள் ரஹ்மானே. யா அல்லாஹ், எல்லா மக்களையும் நீ கபூல் செய்தருள்வாயாக. எல்லா மக்களையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ். இந்த மக்களை சோதித்து விடாதே ரப்பே. இந்த மக்களை கஷ்டம் கொடுத்து சோதித்து விடாதே ரஹ்மானே. பயங்கரமான நோய்களை கொண்டு இந்த மக்களை கேவலப்படுத்தி விடாதே ரஹ்மானே. பயங்கரமான நோய்களை, கஷ்டங்களை, கவலைகளை, சஞ்சலங்களை கொண்டு இங்க இருக்கக்கூடிய பெரியோர்கள், சிறியோர்கள், வயோதிபர்கள், வாலிபர்கள், ஆண்கள், பெண்கள் யாரையும் சோதித்திடாதே ரஹ்மானே. யா அல்லாஹ், ஆஃபியத்தான வாழ்க்கையை கொடுறதே.
இவங்களுக்கு எல்லோருக்கும் ஆஃபியத்தான வாழ்க்கையை கொடு, ஆரோக்கியமான வாழ்க்கையை கொடு, மருத்துவமான செலவீனங்கள் இல்லாத வாழ்க்கையை கொடு. படுத்த படுக்கையில யாரையும் ஆக்கிடாத ரஹ்மானே, படுத்த படுக்கையில யாரையும் ஆக்கிடாதே, கை கால்களை பலவிலக்க செய்திடாதே யா அல்லாஹ். அறுதலில் உமர், நினைவு இழந்த காலமாக எங்களுக்கு அந்த காலத்தை மாத்தி தந்திராதே ரஹ்மானே. யா அல்லாஹ், சுஜூதோட இருக்கிற நிலையில நாங்க மௌத்தா போகணும் யா அல்லாஹ். உன்னை வணங்குற நிலையில நாங்க மௌத்தா போகணும் யா அல்லாஹ். உன்னை அடையாளம் கண்கின்ற நிலையில் நாங்க மௌத்தா போகணும் யா அல்லாஹ். அதற்கு நீ எங்களுக்கு பரக்கத்து செய்வாயாக, எங்களுடைய வாழ்க்கையிலே பரக்கத்தை செய்வாயாக, எங்களுடைய தொழில் துறவுகளிலே பரக்கத்தை செய்வாயாக யா அல்லாஹ். பரக்கத்து இல்லாமல் கஷ்டத்தோடு எத்தனையோ சகோதரர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ரஹ்மானே. இந்த கண்ணியமான இரவினுடைய பரக்கத்தின் மூலமாக, இங்க இருக்கக்கூடிய நல்ல மக்களினுடைய பரக்கத்தின் மூலமாக எல்லா மக்களினுடைய பொருளாதாரத்திலும் விசீரணத்தை ஏற்படுத்துவாயாக. கடந்த வருடத்தை விட இந்த வருடம் இவர்களுக்கு இங்க இருக்கக்கூடிய மஹல்லாவாசிகளுக்கு இங்கிருந்து யார் யாரெல்லாம் ஆமீ சொல்லிக் கொண்டிருக்கின்றார்களோ ரஹ்மானே, இவர்களினுடைய அத்தனை பொருளாதாரத்திலும் நீ பரக்கத்தை செய்வாயாக, தொழில் துறவுகளில் பரக்கத்தை செய்வாயாக, நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பாயாக, நோய் இல்லாத, கஷ்டம் இல்லாத, கடன் இல்லாத, பிரச்சனைகள் இல்லாத வாழ்க்கை இந்த மக்களுக்கு நீ கொடுப்பாயாக யா அல்லாஹ். சந்தோஷத்தோடு நிம்மதியோடு வாழ்கின்ற வாழ்க்கை இவர்களுக்கு நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். இந்த கூட்டத்தில நிறைய மக்கள்கள் இருக்கின்றார்கள் ரஹ்மானே, திருமண வயதை அடைந்தும் சரியான ஜோடுகள் இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரஹ்மானே. இந்த இரவினுடைய பரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் அடுத்த வருடத்திற்குள்ளால் நல்ல ஜோடுகளை அவர்களுக்கு உருவாக்கி திருமணத்தை அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுப்பாயாக யா அல்லாஹ். நீண்ட நெடிய காலங்களாக திருமணம் ஆகியும் குழந்தை பாக்கியங்கள் இல்லாமல் எத்தனையோ கணவனும் மனைவியும் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் ரஹ்மானே, அழுது கொண்டிருக்கின்றார்கள் ரஹ்மானே. அவர்களுடைய அழுகை உனக்கு தெரியும் யா அல்லாஹ், அவர்களுடைய கஷ்டம் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். அடுத்த மக்கள் அவர்களை சீண்டுகின்ற சீண்டுதல் உனக்கு தெரியும் யா அல்லாஹ். உடலாலும் உள்ளத்தாலும் நொந்து போய் இருக்கிறார்கள் ரஹ்மானே. இவர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்துருவாயாக. குழந்தைகளை பெற்றவர்களுக்கு அந்த குழந்தைகளை சாலிஹீனான குழந்தைகளாக மாற்றி கொடுப்பாயாக யா ரப்பல் ஆலமீனே. எல்லா மக்களையும் கபூல் செய்வாயாக, எல்லா உறவுகளையும் பொருந்திக் கொள்வாயாக. குறிப்பாக யா அல்லாஹ் எங்களுடைய சகோதரர்கள் பலஸ்தீனில் இருக்கின்ற எங்களின் சொந்தங்களை கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். உயிர் போகுது, ஏன் போகுது என்று தெரியாமல் சென்று கொண்டிருக்கின்றது ரஹ்மானே. கை கால்கள் இழக்கப்பட்ட எங்களின் சமூகம் யா அல்லாஹ், ரத்தம் சிந்தப்படுகின்ற எங்களின் சமூகம் ரஹ்மானே, எங்களின் சமூகம் ரப்பே, எங்க சகோதரர்கள் யா அல்லாஹ். சின்ன குழந்தைகளும் பெரியவர்களும் அனாதரவர்களாக அந்த இடத்திலே மௌத்தாகி சென்று கொண்டிருக்கின்றார்கள் ரஹ்மானே. அந்த பலஸ்தீனர்களுக்கு வெற்றியை கொடு ரப்பே, அந்த மக்களுக்கு வெற்றியை கொடு ரஹ்மானே, அந்த மக்களை கபூல் செய்து விடு ரஹ்மானே. பலஸ்தீனத்திற்கு எதிராக யார் யாரெல்லாம் கோஷம் எழுப்புகின்றார்களோ, யாரெல்லாம் எதிராக இருக்கின்றார்களோ ரஹ்மானே, யா அல்லாஹ் உன்னுடைய கலாவில அவர்களுக்கு ஈமானுடைய நசீபு இருந்தால் ஈமானை கொடு. அப்படி நசீபு இல்லை என்றால் ஃபிரௌனை எப்படி பிடித்தாயோ, ஹாமானை எப்படி பிடித்தாயோ, உபை இப்னு கஅபை எப்படி பிடித்தாயோ, அபூ ஜஹலை, உத்பா, ஷைபாவை எப்படி பிடித்தாயோ ரஹ்மானே. இன்ன பத்ஷ ரப்பிக லஷதீத், உன் பிடி ரொம்ப கடினம்னு சொல்றாயா அல்லாஹ். அந்த மக்களுக்கு எதிராக அவர்கள் இருக்கிறார்கள் என்றால் அவர்களை உன் பிடியை கொண்டு பிடித்து விடுவாயாக யா அல்லாஹ். அந்த மக்களுக்கு சந்தோஷத்தை கொடு ரஹ்மானே. இந்த ரமலானையாவது அவங்க சந்தோஷ மிகுதியில எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இந்த பெருநாள் தொழுகையாவது அவங்க சந்தோஷமாக கொண்டாடுறதுக்கு நீ அவங்களுக்கு வரக்கத்தை செய்யலாம். ரொம்ப கஷ்டப்படுகின்றார்கள் அந்த சமுதாயம், மிகவும் சிரமப்படுகின்றார்கள் ரஹ்மானே. சாப்பாடுவதற்கு எதுவும் இல்லாமல், இருக்கின்ற இருப்பிடம் இல்லாமல், உன்னுடைய ஷஹாதத்து என்ற அந்த மௌத்துக்காக, மரணத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றார்கள் ரஹ்மானே. அந்த மக்களுக்கு கருணையை கொண்டு கருணை காட்டுவாயாக யா அல்லாஹ். உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை முஸ்லிமான முஃமினான ஆண்கள் பெண்கள் அத்தனை பேர்களையும் கபூல் செய்வாயாக யா அல்லாஹ். எங்களுக்கு உதவி செய்தவர்கள், எங்களை தூக்கிவிட்டவர்கள், எங்களின் வழியை செப்பனிட்டவர்கள், எங்களின் உயர்வுக்கு காரணமாக இருந்தவர்கள் எல்லா மக்களையும் நீ கபூல் செய்வாயாக. அதே போன்று ரஹ்மானே, யாரெல்லாம் எங்களுக்கு அநீதம் இழைத்தார்களோ, யாரெல்லாம் எங்களை கேவலப்படுத்தினார்களோ அந்த மக்களையும் நீ கபூல் செய்வாயாக.
அவர்களையும் நீ தண்டிச்சிடாதே ரப்பே. அவர்களும் எங்களுடைய சகோதரர்கள் தான், அவர்களும் எங்களுடைய சொந்தங்கள் தான், அவர்களையும் நீ கண்டிச்சிடாதே ரஹ்மானே. எங்களுக்கு நல் வழியை காட்டிய எங்களுடைய ஷைഖுமார்கள் மஷாயிഖுமார்களுடைய தரஜாக்களை அந்தஸ்துகளை உயர்த்தி விடுவாயாக. நல் அறிவை போட்டிய உஸ்தாதுமார்கள் ஆசிரியர்கள் ஆசிரியைகளுடைய பாவங்கள் தவறுகளை மன்னிப்பாயாக. யா அல்லாஹ் முழு உம்மத்துமார்களையும் கபூல் செய்வாயாக. இந்த இரவையிலே யார் யாரெல்லாம் உன்னுடைய அருளையும் உன் ரஹமத்தையும் உன் கிருபையும் எதிர்பார்த்து கரம் ஏந்தி இருக்கின்றார்களோ ரஹ்மானே, எல்லா மக்களையும் நீ கபூல் செய்வாயாக. யா அல்லாஹ் பிரிந்து செல்லும் இந்த கண்ணியமான ஷஹ்ரே முபாரக்கை பிரிந்து செல்லும் பொழுது ரப்பே, உன் ரஹமத்தை கொண்டும் உன் மக்ஃபிரத்தை கொண்டும் உன் இத்கும் மினன் நார் என்ற நரக விடுதலையை கொண்டும் பாக்கியம் பெற்ற மாதமாக இந்த மாதத்தை எங்களிடமிருந்து பிரித்து விடுவாயாக. யா அல்லாஹ் அதாபுகளையோ வேதனைகளையோ நீ ஒருவேளை இறக்க நாடி இருந்தால் ரப்பே, இங்க இருக்கக்கூடிய நல்ல மக்களினுடைய முகத்தை கொண்டு யா அல்லாஹ், இங்க இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகளுடைய முகத்தை கொண்டு யா அல்லாஹ், இங்க இருக்கக்கூடிய நல்ல சாலிஹீன்களுடைய முகத்தை கொண்டு யா அல்லாஹ், அந்த அதாபுகளை வேதனைகளை தட்டி விடுவாயாக. எவைகளை எல்லாம் கேட்க நினைத்தோமோ அவைகள் அத்துணையும் கேட்டதாக ஒப்புக்கொள்வாயாக. எவைகளை எல்லாம் கேட்க நினைத்து மறந்து போனோமோ அவைகள் அத்தனையும் கேட்டதாக ஒப்புக்கொள்வாயாக. ரப்பனா ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. ربنا اتمم لنا نورنا فاغفر لنا انك على كل شيء قدير. ربنا هب لنا من ازواجنا وذرياتنا قرة اعين واجعلنا للمتقين اماما. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. وصلى الله تعالى وسلم على خير خلقه سيدنا محمد نبي الأمي وعلى آله وصحبه أجمعين. آمين 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 بفضل سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. الفاتحة.